அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹம்லுல் ஜனாசா, ஜனாசாவை சுமத்தல். யுசன்னு, சுன்னத்தாக்கப்படும். ஐ யஹ்மில, சுமப்பதை. ஜனாசா, ஜனாசாவை சுமப்பதை சுன்னத்தாக்கப்படும். அர்போத்து ரிஜாலின், 4 ஆண்கள். அலா நஹ்வி நஹ்சின், பெட்டி போன்றதின் மீது 4 ஆண்கள் சுமப்பது சுன்னத்தாக்கப்படும். யஹுருமு, ஹராமாகும். ஹம்லுஹா, அந்த ஜனாசாவை சுமப்பது. அலா ஹைஹத்தி, முறையின் மீது. மஸ்ரியா, இழிவான முறையின் மீது, அதாவது இழிவான முறையின் பிரகாரம் அந்த ஜனாசாவை சுமப்பதை ஹராமாக்கப்படும். க ஹம்லிஹா, அதை சுமப்பதை போல. ஃபி கிராரத்தி, ஒரு சாக்கு பையில் இல்லாட்டி கீஸில் சுமப்பதை போல. மேலும் வாலா யதின் வ கத்தஃபின், கையின் மீதும் தோளின் மீதும் சுமப்பதை போல இழிவான முறையில் அதை சுமப்பது ஹராமாக்கப்படும். மாலம் யூஜிது நவுசு, பெட்டியை பெற்றுக்கொள்ளப்படாத வரை. அவளது யுஹுச, அஞ்சப்பட்டால். தகையுரு, மாறுவதை. மையத்து மாறுவதை. கபுல ஹுலூரிஹி, அந்த பெட்டி ஆஜராவதற்கு முன்னால் மையத்து மாறுவதை அஞ்சப்பட்டால். மாறுவதுன்னா எதை சொல்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை உடம்பு கெடுறதை பற்றி சொல்கிறாங்களா, இல்லை அப்படின்னா மையத்தை இடம் மாறிடும், இந்த மையத்துக்கு பதில் அந்த மையத்துன்னு மாறுறாங்கன்னு சொல்லலான்னு தெரில. அப்போ இந்த ஃபலாபவச குற்றம் இல்லை. அப்போ இந்த மாதிரி பயம் இல்லாமல் அந்த மையத்தை ஒரு கீஸில் போட்டு தூக்குறதோ, இல்லாட்டி கையில் வெறுமனே கையில் தூக்குறதோ, இல்லாட்டி தோள்பட்டையில் தூக்குறதோ, அது வந்து ஹராமாக்கப்படும். ஃபலாபவச, குற்றமில்லை. பி ஹம்லிஹி, அதை சுமப்பது. அலா ஐதி, கையின் மீது சுமப்பது குற்றமில்லை. வர் ரிகாபி, தோளின் மீது சுமப்பது குற்றமில்லை. கமா, ஒன்றை போல. லா பகுச, குற்றமில்லையே. பி தாலிக்க, அது. ஃபித்துஃபுலி, குழந்தையை கொண்டு. முத்தலக்கன், பொதுவாக குழந்தைகளை சுமப்பது குற்றமில்லையே. அதை போல இந்த பெட்டி கிடைக்காத நேரத்தில் இந்த மையத்தை கையின் மீதும் தோளின் மீதும் சுமப்பது குற்றமில்லை. பொதுவாகவே பெட்டி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சின்ன குழந்தைகளை கையில் சுமந்து செல்லலாம். அதே போல் பெட்டி கிடைக்காத நேரத்தில் எந்த மையத்தாக இருந்தாலும் கையிலையும் தோல்லையும் சுமந்து செல்லலாம். யுந்தபு, முஸ்தஹபாக்கப்படும். ஃபி ஹாலி சைரி, நடப்பதில், அதாவது நடந்து போகிற முறையில் முஸ்தஹபாக்கப்படும். ஜவுலு ரவுசிஹி, அந்த மையத்துடைய தலையாக்குவது. இலா ஜிஹத்தி தரீகி, பாதையின் திசையில் அந்த மையத்துடைய தலையை ஆக்குவது முஸ்தஹபாக்கப்படும். இப்போ போகிற பாதை மையத்தை தூக்கிட்டு போகிறப்ப மையத்துடைய தலை பாதையை நோக்கி போயிட்டுருக்கணும். நம்ம நடந்து போகிறப்ப மையத்துடைய தலை ஃபஸ்ட்டு போகணும், காலு பின்னாடி இருக்கணும். அந்த மாதிரி அது முஸ்தஹப் அப்படிங்கிறாங்க. வல் இஸ்ரா பிஹி பிலா அதுவின், இஸ்ரா விரைவது. பிலா அதுவின்னா ஓட்ட நடை இல்லாமல் விரைவது முஸ்தஹபாக்கப்படும். சத்ரு, மறைப்பது. நகசில் மரகத்தி, பெட்டியை, பெண்ணுடைய பெட்டியை. பி நஹ்வி பி தாபூத்தின், தாபூத் போன்றதை கொண்டு. பெண்ணுடைய அந்த நகசுனா ஸ்ட்ரக்சர் மாதிரி, அது மறைப்பது சுன்னத்தாக்கப்படும். அப்போ மையத்தை பெட்டியில் வைக்கணும். பெண்ணுடைய மையத்தாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சர் மாதிரி இல்லாமல், அதையும் தாண்டி நீங்கள் பொதுவாகவே எல்லாத்துட்டையும் அந்த பழக்கம் தான் இருக்குது. பெட்டியில் வச்சு தான் தூக்கிட்டு போகிறோம். அது ஓகே. அந்த பெட்டி போன்ற மீது அந்த பெண்ணுடைய மையத்தை வைத்து மறைப்பது சுன்னத்தாக்கப்படும். யுசன்னு, சுன்னத்தாக்கப்படும். குல்லி ஹாமிலின், சுமப்பவர் எல்லோருக்கும். ஐ யஹ்மில, சுமப்பது. ஜனாசாவை சுமப்பது. அறுபயின, 40 ஹுத்தூத்தன், 40 ஸ்டெப்பு சுமப்பதை சுன்னத்தாக்கப்படும். அப்போ குறைஞ்சபட்சம் நம்ம
தூக்கிட்டு போகிறப்ப 40 அடி 40 அடிக்கு ஒரு தடவை ஆள் மாறிக்கிட்டே இருக்கணும். இப்படி மாறி மாறி தூக்குறது சுன்னத்தாக்கப்படும். வல் மஸ்யு நடப்பது ஹல்ஃபல் ஜனாசத்தி ஜனாசாவுக்கு பின்னால் நடப்பது அஃப்லலு சிறந்தது மின்ஹு ஹமாமஹா அதற்கு முன்னால் நடப்பதை விட பின்னால் நடப்பது சிறந்தது. மையத்துக்கு பின்னால் நடப்பது சிறந்தது. அத் தஸ்யூ ஊர்வலமாக போவது ஜனாஜத்து ஜனாசாவுக்கு பின்னால் கூட்டமாக போவது சுன்னத்துன் மக்கதத்துன் சுன்னத்து மக்கதாவாக இருக்கும் ரிஜாலி ஆண்களுக்கு. அப்போ ஜனாசாவுக்கு பின்னாடி ஆட்கள் நடந்து செல்வது அப்போ அது சுன்னத்து ஆண்களுக்கு. அம்மன் நிசாவு அறிந்துகொள் பெண்களாகிறது. ஃபலா தசி அலைகின்ன அவர்கள் மீது அப்படி பின் மைதானத்து அந்த மையத்துக்கு பின்னாடி போவது சுன்னத்தல்ல. அப்போ பெண்கள் மையத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. அம்மன் நிசாவு அறிந்துகொள் பெண்களாகிறவர்கள் ஃபலா தசிய அதை ஊர்வலமாக போக மாட்டார்கள். அலைகின்ன அந்த மையத்தின் மீது அலைகின்ன அவர்கள் மீது. அப்போ அந்த பெண்கள் ஊர்வலமாக செல்லக்கூடாது. யுக்ரஹு மக்ரு ஆக்கப்படும். ருக்கூபு வாகனத்தில் வைப்பது பிலா உதிரின் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் வாகனத்தில் இருக்கச் செய்வது. அந்த மையத்தை வாகனத்தில் வச்சு ஏற்றிட்டு போகிறது மக்ரு ஆக்கப்படும் எந்த நிர்பந்தமும் இல்லாமல். ஒரு ரொம்ப லாங்காக இருந்துச்சு தூக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. யுசன்னு சுன்னத்தாக்கப்படும் மசிவு நடப்பது முத்தஃபக்கிரன் சிந்தித்த நிலையில் கல்பிகி தன்னுடைய இதயத்தை கொண்டு சிந்தித்த நிலையில் ஃபில் மௌத்தை பற்றி தாக்கிரன் சொல்லிய நிலையில் பில்சானி நாக்கை கொண்டு திக்ர் செய்த நிலையில் பிலா லகத்தின் சவுண்ட் இல்லாமல் இறைச்சல் இல்லாமல் அப்போ அப்படியே நாக்கால் திக்ர் செஞ்சுக்கிட்டு போகிறதும் மைத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு போகிறதும் சுன்னத்தாக்கப்படும். மையத்துக்கு பின்னாடி நடந்து போகிறப்ப மௌத்தை பற்றி யோசிக்க வேண்டும். சப்தம் இல்லாமல் நாவால் திக்ர் செய்ய வேண்டும். வைஸ்தஹப்பு முஸ்தஹபாக்கப்படும் லிமன் ஒருவனுக்கு மர்ரத் பிஹி அவனை கொண்டு கடந்தது ஜனாசா அவனை கொண்டு கடந்தது அந்த ஒருவனுக்கு முஸ்தஹபாக்கப்படும். ஐயது துவா செய்வது லஹா அந்த மையத்திற்காக இன்கான முஸ்லிமன் அவன் முஸ்லீமாக ஆகியிருந்தால் அலஹா அந்த மையத்து முஸ்லீமாக இருந்தால் அவனுக்கான துவா செய்கிறது முஸ்தஹபாக்கப்படும். அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் நிற்கிறப்ப நம்மளை கடந்து ஒரு மையத்து சென்றால் அந்த போகிற மையத்துக்காண்டி துவா செய்கிறது முஸ்தஹப். ஐயக்குல எப்படி துவா செய்யணும்? ஐயக்குல அவன் சொல்லுவான், சுபுகான நான் தஸ்பீ செய்து பரிசுத்தப்படுத்துகின்றேன். அல்லாஹ் சுபுகானல் ஹையி உயிருள்ள அல்லது ஒருவனை உயிருள்ளவனை நான் தஸ்பீ செய்கின்றேன். லாய்மூத்து மௌத்தாக மாட்டானே அப்படிப்பட்ட உயிருள்ளவன் பரிசுத்தமானவன். அது மஃபூல் முத்தலக்கு முலாஃபு ஹையி முலாஃபிலஹி. அப்போ உயிருள்ள பரிசுத்தமானவனை நான் தஸ்பீ செய்கின்றேன் பரிசுத்தப்படுத்துகின்றேன். அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் எப்படிப்பட்ட உயிருள்ளவன் என்றால் லாய்மூத்து மௌத்தாக மாட்டான். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன். சதக்கல்லாஹு ரசூலு ஆனால் அல்லாஹ் அவனுடைய தூதர்களும் உண்மையை சொன்னார்கள். ஹாதா இது மா ஒன்றாக இருக்கும். அதன் அல்லாஹூ அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளித்தான் அந்த ஒன்றாக இருக்கும். ரசூலுஹு அவனுடைய தூதர் வாக்குறுதி அளித்தார்களே அந்த ஒன்றாக இருக்கும். அல்லாஹும்ம யா அல்லா ஜித்னா எங்களுக்கு அதிகப்படுத்து ஈமானையும் தஸ்லீமையும் அதிகப்படுத்து. தஸ்லீம்னு என்ன? தஸ்லீம்னா அமைதி, இஸ்லாம் அந்த மாதிரி அர்த்தம். தத்ரிபாத் பயிற்சிகள். நக்தசிபுல் இஜாமா மா பதில்களை கண்டுபிடிப்போம். மா ஜஜாவு கூலி என்ன? மண் சஹிதல் ஜனாசாவில் கலந்து கொண்டவனுடைய கூலி என்ன? அத்தா துதுஃபனா அந்த மையத்தை கபரில் வைத்து மூடப்படும் வரை தஃபன் செய்யப்படும் வரை அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டவனுடைய கூலி என்ன? மாஹிய ஃபுரூலு சலா கஃபை கிஃபாயா ஃபர்லு கிஃபாயா என்றால் என்ன? அல்லது எந்த ஃபர்லு கிஃபாயா என்றால்
துஃப்ரலு ஃபர்லாக்கப்படுமே ஃபி ஹக்கில் மையத்தி மக்குடைய மையத்துடைய ஹக்கிலே ஃபர்லாக்கப்படுமே அந்த ஃபர்லு கிஃபாயா என்ன? மாதா எஜிபு என்ன வாஜிபு ஃபி ஹக்கி ஷஹீதி ஷஹீதுடைய மையத்தில் வாஜிபான விஷயங்கள் என்னென்ன? மாதா எஜிபு என்னென்ன வாஜிபு ஃபி ஹக்கி ஷிக்தி அந்த கரு குழந்தை அந்த விஷயத்தில் அந்த மையத்துடைய விஷயத்தில் என்ன வாஜிபு? மாதா எஜிபு என்ன வாஜிபு லவ் உஜித பெற்றுக்கொள்ளப்பட்டால் ஜுஜு அன் முஸ்லிமின் ஒரு முஸ்லீமுடைய உறுப்பை பெற்றுக்கொள்ளப்பட்டால் உலிம மௌத்துஹு அவனுடைய மௌத்தை அறியப்பட்டால் அப்போ அப்போ என்ன வாஜிபு? ஒரு முஸ்லீமுடைய உறுப்பு கிடைக்கிது, அவன் செத்து போயிட்டான்னு தெரியாது, மௌத்தாயிட்டான்னு தெரியுது, அப்போ அதில் என்ன வாஜிபு? மாதா எஜிபு என்ன வாஜிபு லவ் உஜித பெற்றுக்கொள்ளப்பட்டால் ஜுஜு முஸ்லீமின் ஒரு முஸ்லீமுடைய உறுப்பை பெற்றுக்கொள்ளப்பட்டால் லம் யலம் அறியப்படவில்லை மௌத்துகு அவன் உயிருடன் இருக்கின்றானா அல்லது மௌத்தாகிவிட்டானா என்று அறியப்படவில்லை அந்த முஸ்லீமுடைய உறுப்பை பெற்றுக்கொள்ளப்பட்டால் அப்போ என்ன வாஜிபு? ஒரு முஸ்லீமுடைய மவுத்து உறுப்பு கிடைக்கிது, அந்த கையோ காலோ ஏதோ ஒரு விரலோ தனியாக ரோட்டில் கிடக்குது, அவன் உசுரோடு இருக்கிறானா இல்லையான்னு தெரியலை, அப்போ அந்த உறுப்பை பற்றிய சட்டங்கள் என்ன? வாஜிபான விஷயம் என்ன? மாஹுவ அக்கல்லு கஃபனில் ரிஜாலி ஆண்களுக்கு கஃபனில் குறைந்தபட்ச அளவு என்ன? வமா அக்குமலுஹு அதில் முழுமையான அளவு என்ன? மாஹுவ அக்கல்லு கஃபனி கஃபனில் குறைந்தபட்சம் என்ன? லில் மரத்தி பெண்களுக்கு கஃபனில் குறைந்தபட்ச அளவு என்ன? வமா அக்குமலுஹு அவர்களுக்கு முழுமையான அளவு என்ன? மாஹிய அசியா வஸ்துக்கள் என்ன? அல்லத்தி எந்த வஸ்துக்கள் என்றால் துரா கவனிக்கப்படுமே ஃபி ஹம்லில் ஜனாசா ஜனாசாவை சுமக்கின்ற விஷயத்திலே கவனிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? மாதா இஸ்தஹப்பு எதை முஸ்தகபாக்கப்படும்? லிமன் ஒருவனுக்கு மர்ரத் பிகி அவனை கொண்டு கடந்ததே ஜனாசத்து ஜனாசா அவனை கொண்டு கடந்ததே அவனுக்கு எது முஸ்தகப்பு? அப்போ ஒரு ஆள் ரோட்டை நிற்கிறப்ப அவனை தாண்டி ஒரு ஜனாசா போகுது அப்படின்னா அவனுக்கு முஸ்தகபான விஷயம் என்ன? நக்தசிபுல் ஹுக்கும சட்டத்தை கண்டுபிடிப்போம். ததாவி நிவாரணம் பெறுவது நோயிலிருந்து நிவாரணம் பெறுவது இதை பற்றி என்ன சட்டம்? ஃபர்லா வாஜிபா சுன்னத்தா? தசியுல் ஜனாசா ஜனாசாவுடைய ஊர்வலம் அந்த ஜனாசாவுக்கு பின்னாடி போகிறது அதை பற்றி என்ன சட்டம்? ருக்கூபு வாகனத்தில் வைப்பது இந்த தசியுல் ஜனாசா ஜனாசா ஊர்வலத்தில் வாகனத்தில் வைப்பது அப்போ ஜனாசாவை வாகனத்தில் வைத்து கொண்டு போவது இதனுடைய சட்டம் இல்லை. நக்ரவு படிப்போம். நஸ்தௌ இபு மானா பொருளை அறிவோம். இது பாடத்தில் இந்த ஹதீஸ் வந்திருக்கு, அதில் அர்த்தம் சொல்லியாச்சு, நீ அங்கே பார்த்துக்கலாம். நுக்குமில் ஃபராக நாம் கோடிட்ட இடத்தை நிரப்புவோம். பாடத்தை அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான். இதுக்கு இந்த வார்த்தைக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. நக்துபுல் ஃபிக்ரத்தை ஒரு சிறு கட்டுரை எழுதுவோம். கஸ்லுல் மையத்தை குளிப்பாட்டுவது. தக்ஃபீனுல் மையத்தை கஃனிடுவது. கைஃபியத்து தக்ஃபீனு ரஜுலி ஆண்களுடைய கஃனுடைய முறை. கைஃபியத்து தக்ஃபீனுல் மரத்தி பெண்ணுடைய கஃனுடைய முறை. இதை பற்றி ஒரு சிறிய கட்டுரை எழுது. அப்போ 6வது பாடம் இது முடியும். 9வதுல ஃபிக்கில் 6வது பாடம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்ஷால்லா அடுத்த பில்ல 7வது பாடம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.